குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் சார். ஓகே, இன்றைக்கி கேனேச்சேவுக்கு இங்கிலீஷ் லெட்டர் என்னங்கிறத பார்க்குறோம். கேவுக்கு வந்து கேஇ சொல்லுங்கள். கேவுக்கு கேஇ. கேக்கு வந்து கேஇ. ஓகே, ஏன்னா கானாச்சாவுக்கு வந்து காவுக்கு கேஏங்கிற மாதிரி தான் இதுவும். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கானாச்சா லைனுக்கு மட்டும் தெளிவாக படிச்சுட்டா போதும். இது கேவுக்கு வந்து கேஇ. அடுத்ததுக்கு வந்து ஞே. ஞேவுக்கு வந்து ஜிஎன்இ. ஞேவுக்கு வந்து ஜிஎன்இ. நீக்கு வந்து ஜிஎன்இ. ஞேவுக்கு ஜிஎன்இ அப்படி சொல்லணும். அடுத்தது சே. சேவுக்கு வந்து எஸ்இ. சேவுக்கு எஸ்இ சொல்லுங்கள். சேவுக்கு வந்து எஸ்இ. ஓகே. அடுத்தது ஞே. ஞேவுக்கும் அதே சேம் தான் வரும். ஜிஎன்இ தான் வரும். இந்த ஞேவுக்கும் அந்த ஞேவுக்கும் ரெண்டுக்குமே ஒன்று தான். ஜிஎன்இ. நேக்கு வந்து ஜிஎன்இ. ஓகே. அடுத்தது டே. ஒத்த கொம்பு போட்டு டாப் போட்டால் டே. இதுக்கு வந்து டிஇ வரும் அல்லது டிஇ. இது ரெண்டும் தான் இதுக்கு. ஏன்னா டிஇ வந்து டேன்னு வரும், டிஇ வந்து டே அப்படின்னு வரும். டேக்கு வந்து டிஇ. ஓகே. அடுத்த லெட்ரு வந்து என்ன லெட்ரு வரும் அடுத்தது சொல்லுங்கள். ஒத்த கொம்பு போட்டு நான் 3 சொல்லி நான் போட்டால் நே. இதுக்கு வந்து என்இ வரும். என்இ. நேக்கு வந்து என்இ. ஓகே. நேக்கு வந்து என்இ. பெரும்பாலும் பெயர் சொல்லுக்கு தான் நம்ம முதல்ல படிப்போம். இதெல்லாம் பெயர் சொல்லுக்கு தான் பயன்படும். அடுத்தடுத்து இங்கிலீஷில் நியூஸ் பேப்பரு புக்கெலாம் படிக்கிறதுக்கு வந்து இன்னும் அது தனி டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் அப்புறம் படிப்போம். அடுத்தது ஒத்த கொம்பு போட்டு தா போட்டால் தே. தேவுக்கு டிஹெச்இ. டேக்கு வந்து டிஹெச்இ. அவ்வளோதான். தேவுக்கு வந்து டிஹெச்இ. எக்ஸாம்பிளுக்கு இப்போ தென்னரசு அப்படின்னு எழுத போகிறோம் பேர் அப்படின்னா அந்த தேவுக்கு டிஹெச்இயை பயன்படுத்துவோம். அடுத்தது தேவுக்கு அப்புறம் நே. நேவுக்கு வந்து என்இ. நேக்கு வந்து என்இ. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்தது என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். பே. ஒத்த கொம்பு போட்டு பா போட்டு அது பே. பேவுக்கு வந்து பிஇ அல்லது பிஇ. பிஇ வந்து பே அப்படின்னு ஒலிக்கும். பிஇ வந்து பே அப்படின்னு ஒலிக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. 2 பிஇயுமே இதில் ஒலிக்கும். பேக்கு வந்து பிஇ. ஓகே. பேசிக்காக அதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அது சவுண்டுக்காக தான் மாறும். அடுத்தது மே. ஒத்த கொம்பு போட்டு மா போட்டால் மே. மேவுக்கு வந்து இங்கிலீஷ் லெட்டர் வந்து எம்இ. மேக்கு வந்து எம்இ. ஓகே. மேவுக்கு வந்து எம்இ வரும். அது நம்ம நேம்லாம் எழுதும்போது உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்லித்தரேன். அடுத்தது அடுத்த எழுத்து என்ன வரும் சொல்லுங்கள். ஒத்த கொம்பு போட்டு ஏ போட்டால் என்னது? எய் இல்லை, அது கைநெய்ச்சியில் வரும். ஏ. ஏக்கு வந்து இங்கிலீஷ் வாய்ப்பாடு ஒய்இ. ஏக்கு வந்து ஒய்இ. குட். அடுத்த லெட்டர் என்ன வரும்?
இல்லை ரே. ரே. ரே வரும். ரேக்கு வந்து ஆரி. ஆர்இ. ரேக்கு வந்து ஆரி. ஓகே. அடுத்தது ரே முடிஞ்ச உடனே அடுத்து என்ன வரும்? லே. லே வரும். லே எல்ஏ வந்து லாவுக்கு. இங்கே லே இல்லை எல்இ. இங்கெல்லாம் ஏ வந்ததோ அங்கே அதெல்லாம் இப்போ ஈயாக வரும். அதான் டிஃப்ரென்ஸ் வேறு ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு லைனுக்குமே கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். ஒத்த கொம்பு போட்டு லா போட்டால் லே. லேவுக்கு வந்து எல்இ. லேவுக்கு எல்இ. இதை டெய்லியும் எழுதி எழுதி பார்க்கணும். அப்போ தான் இந்த வாய்ப்பாடு உங்களுக்கு மெமரி ஆகும். நம்ம சேனலை பார்த்து பார்த்து டெய்லியும் எழுதி பாருங்கள். அடுத்தது ஒத்தகம் போட்டு வா போட்டால் வே. வேக்கு விஇ. வேக்கு வந்து விஇ. ஒத்தகம் போட்டு வா போட்டால் வே. வேக்கு வந்து விஇ. எக்ஸாம்பிளுக்கு வெங்கடேஷன் அப்படின்னு எழுத வேண்டிய தேவை இருந்தால் நம்ம வந்து விஇயை பயன்படுத்தணும் வேவுக்கு. அடுத்தது ஒத்த கொம்பு போட்டு பழம்லா போடுறோம். அது வந்து லே. லேவுக்கு வந்து இசட்ஹெச்இ. லேக்கு இஜெட்ஹெச்இ. இப்போ லேவுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இசட்ஹெச்இ. இது பெரும்பாலும் ரேராக வரக்கூடிய லெட்ரு தான், இருந்தாலும் மைண்டில் வச்சுக்கணும். இசட்ஹெச்இ அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுக்கணும். அடுத்தது ஒத்தகம் போட்டு நார்மல் லா போட்டால் லே. இதுக்கு வந்து எல்இ. லேக்கு வந்து எல்இ. ஓகே. இந்த லாவுக்கும் குண்டுலா போட்டு வரக்கூடிய லேவுக்கும் ஒரே எல்இ தான் வரும். பழம்லா போட்டு வர லேவுக்கு மட்டும்தான் இசட்ஹெச்இ. அடுத்தது ஒத்த கொம்பு போட்டு ரா போட்டால் ரே. ரேவுக்கு வந்து ஆர்இ. ரேக்கு வந்து ஆரி. இன்னொரு ரா வரும், அந்த ரேவுக்கும் ஆர்இ தான், இதுக்கும் ஆர்இ தான். அடுத்தது இன்னொரு லெட்ரு தான். ஒத்த கொம்பு போட்டு 2 சுழி நா போட்டால் என்னது? நே. நேவுக்கு வந்து என்இ. இவ்வளவு தான். இதை மட்டும் நீங்கள் மெமரி பண்ணால் போதும். குறிப்பாக கானாச்சாவுக்கு மெமரி பண்ணிட்டீங்கன்னாவே இந்த லாஸ்ட்டில் இருக்க இ மட்டும்தான் மாறும். இதை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி படிச்சிங்கன்னா போதும். அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம படிப்போம்.